இந்த பிரசாதம் பூஜை பண்ணிட்டு சாப்பிட்டேன்ப்பா. ரொம்ப நன்னா இருந்தது. கண்டிப்பாக இது கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு பண்ணுங்க. கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான அவல் ரெசிபி தான். கண்டிப்பாக பண்ணுங்க. ஆடி வெள்ளிக்கிழமை அதுவுமா பண்ணியிருக்கேன். தேங்க்யூ கைஸ். பின்னாடி நீங்கள் பாருங்க அந்த ரெசிபியை. மக்களே வணக்கம், வந்து நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, என்னடா இது கழுத்து காதில் மாட்டின்னு இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே பக்கத்துலலாம் பில்டிங் நடக்கிறதுப்பா, ரொம்ப அந்த டக்கு டக்குன்னு. ஸோ அந்த ப்ளூடூத்துக்கோசரம் உங்களுக்கு ஸ்பீக்கரில் வந்து அந்த வெளி சத்தம் கேட்காம ப்ளூடூத்துக்கோசரம் இதை நான் போட்டுருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் இருந்தது, பட் ஆனால் ரொம்ப இல்லை. இன்றைக்கி ரொம்ப ஏதோ லாரி வந்திருக்கு, ஏதோ வந்திருக்கு, பயங்கர நாராசமாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி என்ன சொல்கிறேங்கிறது காதில் விழாது. அதனால் இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த ப்ளூடூத் வழியாக சொன்னேன்னா உங்களுக்கு எனக்கு ஸ்பீக்கர் கிடையாது, அதாவது மைக் கிடையாது. அதனால் இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதை நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இன்றைக்கி எடுத்துட்டுருக்கேன். வெளியில் பாருங்கள் டொக்குன்னு பயங்கர சத்தமாக இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி என்ன ரெசிபி அதாவது பார்க்க போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை 3வது வாரம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, அதாவது இன்னும் அடுத்த வாரம் வரலட்சுமி நோன்பு. நான் வந்து உங்களுக்கு வரலட்சுமி நோன்புக்கு பச்சரிசி இட்லிலாம் ரொம்ப நன்னா வந்திருக்கு. நீங்கள் வந்து அதை வந்து நான் வந்து எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடுறேன். எனக்கு வந்து எப்படி இருக்கும், நான் எதை கொடுக்க போகிறேன்னு ஒரு பிளான் இல்லைப்பா. இனிமேல் தான் நான் ஒன்றொன்னா நான் வந்து திங்க் பண்ணி போடணும். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒன்றொன்னா நான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். அதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்ன எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு ரெசிபி, ஒரு பண்டிகைக்கு முன்னாடியே ஒரு ரெசிபி கொடுக்குறேங்கிறது நிஜமாகவே இன்றைக்கி ஆத்மார்த்தமாக மனசுலேருந்து சொல்கிறப்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தேன்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பேன், டைட்டிலையும் பார்த்துருப்பேன். இன்றைக்கி வந்து ஸ்வீட் போஹா, அதாவது அவலக்கி மல்ஹோரா அப்படின்னு சொல்லுவாள். அதாவது இந்த ஸ்வீட் அவலை வச்சு தான் நம்ம வந்து ஸ்வீட்டில் அவல் பண்ண போகிறோம். அவல் அப்படின்னோடனே நமக்கு யாருக்கு தெரியும்? கிருஷ்ணர் தான். வசுதேவ சுகம் தேவ கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அதாவது கிருஷ்ணரோட அனுகிரகத்தில் தான் நம்ம வந்து கிருஷ்ணரோட அனுகிரகத்தை நம்ம வந்து அடுத்த, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஜென்மாஷ்டமி வருது. அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்து இந்த ஸ்வீட் போஹா பண்ணுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான போஹா. அதாவது இந்த பக்கம் போஹானா அவல், சிம்பிளான ஒரு ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி. அதுவும் இந்த கர்நாடகா பக்கம்லாம் இந்த ஹல்லி உள்ள கிராமத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் போனேன்னா இந்த அவலக்கி வந்து பண்ணுவா. அதே மாதிரி உடுப்பியில் வந்து அதாவது நமக்கு வந்து திக் அவல் தின் அவல் இருக்குது இல்லையா, இது வந்து மெல்லிஸ் பேப்பர் அவல் அப்படின்னு சொல்லுவாள், பேப்பர் அவலக்கி அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த அவலில் தான் உடுப்பி கோயிலெல்லாம் பிரசாதமாக இதை வந்து பண்ணுவாள். அதாவது ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரேன், இதை வந்து அப்படியே போட்டும் நம்ம வந்து பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி பண்ண சொல்கிறேன். நீங்கள் ஓட்டாமல் பாருங்கள். நடுவில் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வரலும் உங்களுக்கு உங்களோட டிப், அதாவது உங்களோட சப்போர்ட், உங்களோட கமெண்ட்ஸ் ஓவர்வெல்மிங்காக இருந்தது. இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஆச்சு, நான் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ வந்திருக்கும் ஷார்ட். ரொம்ப ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இது வந்து உண்மையாக ஸ்பான்சர் கிடையாது, நான் அதுலேயும் எல்லாமே சொல்லியிருப்பேன். எதுக்கு அது இதை இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது அந்த கொப்பரை தேங்காவை நான் அந்த பிரீத்தி ஜோடியாக்கில் துருவினேன்ப்பா. துருவுமா என்னன்னு தெரியாத யோசனையில் தான் துருவினேன். ஓகேவா? ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டோன்னா நீங்கள் தேங்காய் எப்படி துருவ முடியுமா அதில் அப்படின்னு. ரொம்ப நன்னா வந்திருக்குப்பா. நல்லா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எல்லாம் ஹாப்பியாக இருக்கும் நிஜமாவே. அதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறவா இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டோர் பண்ணிப்பேன்னா அது உங்களோட அவாவோட விருப்பம். நான் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எனக்கு வந்து அது ரொம்ப சௌரியமாக இருக்கும். எடுத்து இதில் இன்னொரு டிப்ஸும் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இல்லையா, அதை எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அரைச்சாலும் நம்ம என்னதான் இருந்தாலும் எல்லாரும் சொல்கிறாள் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மனம் வராது அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம், நம்ம ஒரு மசாலாக்கோ எதுக்கோ அரைக்கும் போது அதில் கொஞ்சமாக வெந்நீர் விடுங்கோ, புதுசாக இருக்கிற மாதிரியே தேங்காய் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நான் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி போஹா
அதாவது அவலக்கி மல்ஹோரா அப்படின்னு சொல்லுவா. இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஜென்மாஷ்டமிக்கு எல்லாம் பண்ணுவா. நம்ம ஆச்சிதோ அடுத்த வாரம் வரலட்சுமி நோம்பு வருது, அதுக்கப்புறம் ஜென்மாஷ்டமி, பிள்ளையார் சதுர்த்தி எல்லாம் ஒன்றா வந்துன்னு இருக்கு. இதை கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிட்டு ஜென்மாஷ்டமி அன்னைக்கு இந்த அவலை பண்ணுங்க. குச்சேலருக்கு பிடிச்ச அவல் இல்லையா, கிருஷ்ணருக்கும் குச்சேலருக்குன்னு போய் கொடுப்பார், கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் இல்லையா. இது அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலனாலும் நீங்கள் வந்து யூடியூப்லவே போஜனம் ஹவு டு மேக் ஸ்வீட் போஹா ஆர் ஸ்வீட் போஹா அப்படின்னு நீங்கள் போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது வரும். வாங்க நம்ம ரெசிபியை பார்க்கலாம். இதுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன்ப்பா, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதாவது இந்த ஒரு கப்பாவில் இந்த போகா எடுத்துட்டேன், இந்த பவுலில் தான் மாற்றிருக்கேன். இந்த ஒரு கப்பில் தான் இந்த போகா அவுள் எடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப பேப்பர் அவுள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்க, இப்படி பேப்பர் மாதிரி இருக்கும், பேப்பர் அவுள். இதில் நிறைய டிஷ் பண்ணலாம்ப்பா. அதாவது இப்போ மகாராஷ்டிராலலாம் வந்து சிவ்டா சொல்கிறாள், அது இதில் தான் பண்ணுவா. கர்நாடகாவில் இதில் சூப்பராக எல்லாருமே இதில் பண்ணுவா. பகவான் நம்ம கிருஷ்ணர் அனுகிரகத்தில், வாசுதேவன் குஞ்சு கிருஷ்ணர் அனுகிரகத்தில் ஜென்மாஷ்டமிக்கும் 2-3 டிஷ் நான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு வரும் பாருங்க, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ஒரு கப்பால் பேப்பர் அவல் எடுத்துட்டுருக்கேன், அதே ஒரு கப் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இப்படி கொப்பரையை இந்த மாதிரியும் போடலாம், இதுதான்ப்பா நான் அரைச்சிட்டேன். இது மாதிரியும் வறுத்து போடலாம். இது நான் போட போகிறதில்ல, இதை தான் நான் போட போகிறேன். நல்லா பொடி பொடியாக இருக்கு இல்லையா, நல்லா துருவிண்டாச்சு. இது கொஞ்சம் முந்திரி, திராட்சை, கொஞ்சமாக இந்த ஒரு ஸ்பூனால் ஒரு வெள்ளை எள்ளு எடுத்துட்டுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கலாம். இந்த முந்திரி பருப்பை முழுசாக இருக்குது, இதை இப்படி 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு உடச்சுண்டாச்சு. நம்ம வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் செவந்துன்னு இருக்குது. இப்போ நம்ம பிளாக் கிரேப்ஸ், எனக்கு பிளாக் கிரேப்ஸ் தான்ப்பா பிடிக்கும், நீங்கள் நார்மல் திராட்சை இருந்தால் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பாருங்க. அதாவது இது எப்படின்னா, நான் அடுத்த குழந்தைகளுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தை கேட்டுது, அதாவது குழந்தைன்னா நான் ஒரு அடுத்த ஜென்ரேஷன் இவா கேட்டால் பாருங்க, இந்த திராட்சையெல்லாம் நல்லா பபுளாக கோலி குண்டு மாதிரி ஆகிடும். அப்போ அது நல்லா ஆயிடுத்துன்னு அர்த்தம். இதை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பவுலில். இதோட கொஞ்சமாக ஒரு குட்டி கப்பளவு கொப்பரை, இதையும் ஒரு வறுத்துக்கோங்க. நான் இதில் இன்னொரு என்ன டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது அடுத்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறேன். இப்போ சில பேர் வந்து இப்போ கேட்டிருக்கா என்ன, அதனால் இதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்துன்றோம் இல்லையா, வறுத்துன்றதுக்கப்புறம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3/4 ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த திராட்சையும் போட்டேன்னா 2ம் பதமாயிடும். அது எப்படி கணக்கு அப்படின்னா, அந்த திராட்சையெல்லாம் கோலி குண்டு மாதிரி நல்லா உப்பின்றும். அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு நெய்யில் முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுக்கிற பதம். இது அடுத்த குழந்தைகள் கேட்டதுனால இதை நான் சொல்கிறேன்ப்பா. தெரிஞ்சவாளுக்கு ஓகே, தெரியாதவா இதுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும் உங்களுக்குலாம். இதை வந்து ஒரு கரட்டிக்கலாம். இதையும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டாச்சு. இதையும் நம்ம வந்து எடுத்து ஒரு பவுலில் வச்சுடலாம். இதே இதில் இந்த எள்ளையும் போட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எள்ளு வந்து கொஞ்சமாக போட்டிருக்கனால ரொம்ப வெடிக்கலை, பட்டான்னு வெடிச்சுடுத்து. இதை நம்ம வந்து எடுத்துடலாம். நீங்கள் கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி பண்ணலாம், நல்லா படப்படன்னு வெடிக்கும் இல்லை எள்ளு, அப்போ நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம வந்து பவுலில் மாற்றிடலாம். இப்போ அதே உருளியில் நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போது இந்த பேப்பர் அவல் இருக்குது இல்லையா, இதை வந்து ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரை பண்ணிட்டோன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி இதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் அவலக்கி மனோகரா, அதாவது ஸ்வீட் போஹா ஃபார் ஜென்மாஷ்டமி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதை வந்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பேப்பர் அவலக்கி. நீங்கள் கெட்டி அவல்லையும் இதை பண்ணலாம். கெட்டி அவலில் நல்லா இது வந்து வாஷ் பண்ண முடியாது, வாஷ் பண்ணால் இதாகிடும். அதே கெட்டி அவல்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு
ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அப்போ இதே ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணலாம். கெட்டியாக இது பண்ணும்போது இப்படி எடுத்தா அப்படி நிறைய உடையிறதா, இதுதான். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த வெல்லத்தை இதில் விட்டுக்கலாம். விட்டுன்ட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு இதை நல்லா கொதித்து வடிகட்டின்றலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருக்கு. இதுலேயே ஒரே ஒரு கொதி விடலாம். பாருங்கள், கடைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டினாச்சு. இப்போ இந்த உருளியில் விட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வருது. நம்ம வந்து சிம்மில் இருக்க அடுப்பு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுன்றதெல்லாம் போட்டுன்றோம். முந்திரி பருப்பு, திராட்சை, எள்ளு, இந்த கொப்பரை தேங்காய் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பில் தான் இருக்குது, சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. இப்போ நம்ம வந்து இந்த ரோஸ்ட் பண்ண வச்ச போகாவை போட்டுடலாம். அவளில் போட்டுடலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆக நல்லா உதிரியாக வந்துடும். இதுக்கு கெட்டி பாகு அந்த பதம்லாம் இல்லைப்பா. நல்லா ஒரு 5 to 10 minutes கொதிச்சோடனே இப்படி தொட்டு பாருங்க, அந்த ஸ்டிங் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அதை நீங்கள் வந்து போட்டுடலாம். இல்லை உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா ஒரு 5 to 10 minutes நல்லா ஒரு வெல்லத்தை கொதிக்க வைங்க. ஒன்றுன்னா போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா நேரம் ஆக உதிரியாக வந்துடும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. ஸோ சூப்பராக அவள் ஸ்வீட் போகா, அதாவது இந்த பக்கம் கர்நாடகாவில் என்ன சொல்லுவான்னா அவலக்கி மல்ஹோரா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். நம்ம வந்து இதை வந்து இந்த பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆக அப்படியே உதிரியாக வந்துடும். ஸோ சூப்பராக ரெடியாக எடுத்துப்பா. அப்படி நல்லா சூப்பராக இருக்குது. மகா நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதாவது இப்போ பார்த்தேன் இல்லையா, இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றுமே அடுப்பில் இல்லாமையே நம்ம வந்து இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரேன், வந்த உடனே ஈவினிங் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கூட இந்த பேப்பர் அவலக்கி வாங்கிக்கோங்க. கெட்டி அவலக்கி வாங்கினால கொஞ்சம் நம்ம ஊற வைக்கணும், அதெல்லாம் ஒரு சிரமம். ஒரு வேலைக்கு போயிட்டு வரவாளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பேப்பர் அவலக்கி அவளை வந்து நல்லா மேலாக போட்டுக்கோங்க. வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை, வெல்லத்தை நீங்கள் அப்படியே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நாட்டு சக்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவலை போடுங்கோ, இந்த நாட்டு சக்கரையோ வெல்லத்தையோ போடுங்கோ, கொஞ்சமாக நெய் விடுங்கோ. நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை, கொஞ்சம் ஏலக்காய், எள்ளு இல்லைனாலும் அதாவது எள்ளும் ஒரு வறுத்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேல் அப்படின்னெல்லாம் சூப்பராக இருக்கும். அதாவது சிம்பிளாக நோ குக்கிங் மாதிரி இது வந்து நம்ம அவுல் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ரெசிபி வந்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அதுவும் ஆச்சு. வந்துருத்து. இன்னும் 2 வாரம் தான் இருக்குது ஜென்மாஷ்டமிக்கு. அடுத்த வாரம் வரலட்சுமி நோம்பு. அதுக்கு நான் உண்டானது வந்து பச்சரிசி இட்லிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்தது. அந்த பச்சரிசி இட்லியை வந்து நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா வந்தது, சாஃப்டாக வந்தது. அதுக்கு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த தருணத்தில் நான் வந்து அத்தனை பேரும் பச்சரிசி இட்லிக்கு கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் இன்னும் புதுசாக நிறையா சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேன் இல்லையா, அவாலாமும் நான் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறேன் பச்சரிசி இட்லியை. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம அடுத்தது பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இது எப்படி இருந்தது அப்படின்னு டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையோட 3வது வெள்ளிக்கிழமையோட அம்பாளுக்கு பிரசாதம். அதாவது ஒரே கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கும் இதை பண்ணுங்க, நம்ம அம்பாளுக்கும் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண மாதிரி இருக்கும். அதை தான் பார்க்குறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க. உடனே இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் பண்ணுங்கப்பா. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் பார்க்குறேன், ஓட்டி பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக கரெக்டாக அந்த நம்ம வீடியோவை அத்தனை பேரும் அத்தனை வீடியோவும் ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா நடுவில் டிப்ஸ் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ போஜனம் சேனல் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போ நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறேன், ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.